ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளாக சீஸில் ஒரு பிரெட் ஆம்லேட் வீட்டில் போட்டு சாப்பிடணுன்னு ஆசை. சீஸ் எங்கே கிடைக்குதுன்னு தெரியாமல் இருந்தப்போ தான் A1 சூப்பர் மார்க்கெட் போகும்போது அங்கே சீஸ் கிடச்சிச்சு. சரி, ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணலன்னு சொல்லியாச்சு. முட்டை எடுத்தாச்சு. முட்டையை உடச்சிட்டு அதில் கொஞ்சம் பெப்பர், உப்பு உங்களுக்கு தேவையான அளவு சேர்ந்துக்கோங்க. ஒரு சீஸில் நம்ம ஒரு பாக்கெட் வாங்கினோம் அப்படின்னா அதில் ஒரு 6 பீசஸ் கொடுக்குறாங்க. இப்போ நம்ம ஒரு தோசைக்கல்லில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச எக்கு மிக்சரை கலந்துட்டு அதில் ப்ரெட்டு ஒரு 2 ப்ரெட்டு நீங்கள் வைங்க, கரெக்டான அளவாக இருக்கும். அந்த ப்ரெட்டுக்கு மேலே நீங்கள் சீஸ் வச்சாலே போதும். அந்த ஹீட்டுலேயே அந்த சீஸ் நல்லா மெல்ட் ஆயிடுது. இப்போ நான் 3 வச்சுருக்கேன். இந்த ப்ரெட்டை மேலே சீஸை வச்சாச்சு. இதை நீங்கள் ஒரு பக்கமாக நீங்கள் பெரட்டி போட்டு எடுத்திங்கனாலே அந்த சீஸ் நீங்கள் பிக்கும்போது அழகாக நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. அந்த சீஸோட ப்ரெட்டை சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. சிம்பிளான ஒரு மெத்தடு தான், பட் அந்த சீஸ் வைக்கும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. ஸோ ஈவினிங் ஸ்நாக்காக இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம பீஸாலாம் வாங்குகிறோம் இல்லையா, அதுலேயும் அந்த சீஸ் தான் வைக்கிறாங்க. ஸோ இதை நம்ம வாங்கி ஒரு 1 வீக் வரை நம்ம ஃப்ரீசரில் வச்சுக்கலாம் சீஸை. அதுக்கு மேலே நீங்கள் வச்சு யூஸ் பண்ணாதீங்க. மேலே உங்கள்கிட்ட என்ன ஜாம் இருக்கோ அதை நீங்கள் அப்ளை பண்ணி சாப்பிட்டுக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். See you, bye bye.